கார்த்திக் சுப்ராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த தலைவன் வீடியோ கால்ல பேசினாரு, மைண்ட் ப்ளோயிங். நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்தா சந்தோஷம் சொன்னாரு. அவரு சந்தோஷமா இருந்தா நாங்க பழைய சூர்யா பார்த்த மாதிரி இருக்குன்றாங்க. டிபிக்கல் சூர்யா படத்துல வேணா எலிவேட் பண்ற மாதிரி சீன்ஸ் இருக்கு. பார்த்த படம் பாத்தீங்கன்னா தெரியும். சொன்னா சர்ப்ரைஸா இருக்காது. சாங்ஸ்லாம் எப்படி போட்டுருந்தாங்க? அமேசிங், மைண்ட் ப்ளோயிங். பாருங்க, எல்லாரும் பாருங்க. பார்த்தா பார்த்து ஃபர்ஸ்ட் டே சூப்பரா இருந்துச்சுங்க. நான் வந்து டைரக்டரோட ஃபேன். எனக்கு வந்து செம்மையா இருந்துச்சு. சூர்யா சாருக்கு பெரிய ஃபேன். ஸோ இது ஒரு ட்ரீம் ஃபிலிம் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. படத்துல பயணமும் செஞ்சுட்டு இதுவும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபேனா தாங்க பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு, செம்மையா ஒர்க் ஆகுது. எல்லாரும் பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க? எனக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்ல ரியாக்ஷன் இருந்தது. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ராசஸ். செகண்ட் ஹாஃப் படத்தை சூப்பரா திருப்பி வருவாங்க. தேங்க்யூ. படம்னா எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கும்னு. நம்பி வாங்க. டபுள் மடங்கா சந்தோஷத்தோட அனுப்புவாரு. தலைவன் வீடியோ கால்ல பேசினாரு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அதே மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தலைவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்தா சந்தோஷம் சொன்னாரு. அவரு சந்தோஷமா இருந்தா நாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருப்போம். சொல்ல முடியல. கே சுப்ராஜன் சனாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஹார்ட் அவுட் தேங்க்ஸ். தேங்க் யூ so much. I literally cried. ஒரு சீன் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், கங்குவாக்கு நீங்களே அடிச்சீங்கல்ல, என் தலையை நீங்க வச்சிருக்காங்க. அடிச்சுட்டு போறாங்க. என் தலைவனுக்கு ரிடக்ஷன் கொடுத்திருக்கான். அவனை வந்து தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு சூர்யா இங்க பாருங்க, கண்ணுல 2 கண்ணு. ஒண்ணு கேஎஸ், ஒண்ணு தலைவர் சூர்யா, மூணாவது ஒரு கண்ணு இருக்கு சனா. ஏங்க சாங்ஸ் ஒரு சாங்ஸ் ஆச்சா சனா கிட்ட இருந்து தவற எதிர்பார்க்க முடியுமா? பிச்சிருச்சுங்க. அத்த காதுக்கு இதெல்லாம் வாட்டம் கேமியோ இருக்குன்றாங்க. இங்க பாருங்க, கேமியோ பண்ண மாட்டோம். சொன்னாரு, ஒரு ஸ்டோரி போடாம அது போஸ்ட் போடாம இருங்கன்னு. அவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நாங்களாம் எதுவுமே பண்ண மாட்டோம். எல்லாருமே வந்து தியேட்டர்ல பாருங்க. படத்தை கண்டென்ட் வைஸ் எடுத்திருக்காங்க. கரெக்டா என்ஜாய் பண்ணுங்க. தியேட்டர் அலறிடுச்சுங்க. கண்டிப்பா சங்கத்துல ஒரு ஸ்டெப்புக்கு தியேட்டர் அலறுது. தலைவனுக்கா? அவன் என் தலைவங்க. வேற என்னங்க வேணும்? சூர்யா ஃபேன்ஸ்னா தலைவன். அன்பான ஃபேன்ஸ் அவ்வளவுதான். அன்பான ஃபேன்ஸ். சூப்பர். சூர்யா பார்த்த மாதிரி இருக்குன்றாங்க. பக்காவா இருக்கு படம். படம் பார்க்கல எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் படம் போய் பார்க்க சொல்லுங்க, பயங்கரமா இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு. போன படத்துல அவர் ரொம்ப பெஸ்ட் கொடுத்துட்டாரு. சில பேர் வேணும்னே நெகட்டிவா கொடுத்துட்டாங்க. இந்த படத்துல அப்படி யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா உண்மையான பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இதுக்கப்புறம் வரும். இது உண்மையாவே கம்பேக் தான் எங்களுக்கு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாம் சொல்லவா வேணும்? சனா அவங்க பண்ணாமலா இருப்பாங்க. அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு தனித்தனியா சொல்ல எல்லாமே ஹிட் தான். அதனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏங்க அவர் நடிப்பின் அரக்கங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்டா எப்படிங்க? அவர் நடிப்பின் நாயகன், எங்களோட நடிப்பின் நாயகன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லவா வேணும்? ஒவ்வொருத்தையும் வச்சு செஞ்சுட்டாரு. ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சுலாம் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு சீனுமே மாசா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரெட்ரோ இன்ட்ரோ செம்மையா இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூ நாங்க இன்னும் பாக்கல. எல்லா சீனுமே நல்லா இருக்குங்க. ஏன்னா 1-2 நாள் சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சீனுமே செம்மையா வச்சு செஞ்சுட்டாங்க. பிரச்சனையும் இல்ல, நீ சொல்லிட்டு போ, நாங்க இதுல கொடுத்துக்கினே இருக்கோம். செம்மையா இருந்துச்சு. சரி, ஃபேனாவா? ரொம்ப நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க ஆடிக்கிட்டே இருந்தோம்.
கன்னிமா சாங்லாம் வெளியே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. தியேட்டர்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எல்லாருமே ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்து எல்லாரும் தனித்தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அதுவும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். 10க்கு நாங்க 100 கொடுப்போங்க. அப்படி இருக்குங்க படம். நீங்க பாத்தீங்களா? பாத்துட்டு வந்து பேசுங்க. நாங்களும் உங்ககிட்ட ரிவ்யூ எடுக்கிறோம். படத்துல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் போகணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத அளவுக்கு பண்ணிடுறாங்க படத்தை. ஸோ எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம சூர்யாவை பார்க்கணும்னு போனோம். ஃபுல்ஃபில்லா வந்தோம் படம் முடிஞ்சு. படம் சூர்யா படமா இருந்துச்சா இல்ல கார்த்திக் சுப்ராஜ் படத்துல சூர்யா நடிச்ச மாதிரி இருந்தது. லைக் அவர் எப்பவுமே சூர்யா வந்து எந்த கதையிலுமே வந்து நடுவில் இன்வால்வ் ஆக மாட்டார் மற்ற ஹீரோஸ் மாதிரி. படத்துக்கு என்ன தேவையோ டேரக்டரோட ஹீரோ மாதிரி தான் பண்ணியிருக்காரு படத்துல. சாங்ஸ் ஆல்ரெடி செம்ம ஹிட். விஷுவலா படத்தோட கார்த்திக் சுப்ராஜ் படத்துல விஷுவல்ஸ் வந்து கதையோட தான் வரும் சாங்ஸ் எப்பவுமே. அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் கதையோட சாங்ஸ் வர மாதிரி இருந்தது. விஷுவல் சூப்பரா பண்ணியிருக்காங்க. லைக் 15 மினிட்ஸ் சீன் ஒன்று இருக்கு. லைக் அப்படியே கண்டினியூஸா சாங் ஆக்ஷன் இருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸ் அவங்க பேசுற மாதிரி இருக்கும். அந்த 15 மினிட்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்காங்க. அது அவ்வளோ நல்லா இருக்கு. கேமரா கொண்டு போற விதமா இருக்கட்டும், அவங்க அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அந்த சிங்கிள் ஷாட்ல. கேமியோ ரோல்லாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பூஜா ஹெக்டே பேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2 பேரும் வந்து லைக் எப்படி வாரணம் ஆயிரம்ல சமீரா ரெட்டி சூர்யா எப்படி ஒரு பூமிகா சூர்யா ஒரு பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ படத்தில், அந்த மாதிரி இந்த மூவியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா இருக்குது பேர் 2 பேருக்குமே. ஸ்டார்டிங்கில் நாங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது செட் ஆகாதுன்னு நினச்சோம். பட் நல்லா பண்ணியிருக்காங்க. போட்டதுக்கு வந்து நிஜமாலுமே வர்த்தா பண்ணியிருக்காங்க. அவங்களே தான் டப்பிங்கும் பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவர் பேக்லாம் கிடையாது. அவர் எப்பவுமே ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம். ஜெய் பீமோ சூர்யா ரிப்போர்ட்டர் வந்துச்சு. பட் ஆனால் இவங்க அதை வந்து ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லைக் 10 இயர்ஸ் கம்பேக் கொடுக்கலாம் தான் சொல்றாங்களே தவிர இந்த 2 படத்தையும் அவங்க மறந்துடுறாங்க. நிஜமாலுமே கம்பேக் வேணும்னு சொன்னவங்களுக்கு இது கம்பேக் தான். படம் சூப்பரா இருக்கு. நான் வேற லெவல்ல இருக்கு. நாங்க சூர்யா சார் ஃபேன் தான். சூர்யா சாருக்காக தான் வந்தோம். படம் சூப்பரா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படம் நான் பார்த்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா அந்த ஃபைட் சீன்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பூஜா ஹெக்டே மேம் வந்து ஓன் டப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆர்டிஃபிஷியலா பண்ணணும், ஹீரோயின்ஸ் வந்து புதுசா காட்டணும்ட்டு பண்ண மாதிரி இல்ல. சூப்பரா இருக்கு. அது கரெக்டா செட் ஆயிருக்கு உங்களுக்கு அந்த இதுவுமே. சூர்யா சார் பூஜா ஹெக்டே மேமோட லவ் வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வாரணமாயிரம்க்கு அப்புறம் சூர்யா வந்து இந்த லவ் பண்றது அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்ரேயாவோட லுக் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லுக்ல இருக்காரு. அதுலயே கொஞ்சம் நடுவுல வேற சீன்ஸ்ல ஒரு டிஃபரெண்ட் லுக்ல இருக்கு. ஒரு 3-4 லுக் வருது ப்ரோ. சூப்பரா இருக்கு. சூர்யா சார் சொல்லவே வேணாம். அவர் என்ன பண்ணாலும் அழகா இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் ஃபீல் வேற லெவல்ல இருக்கு. வைபா இருக்கும். இப்போ இருக்கும் வைபா இருக்கும். இன்னும் நிறைய படம் பார்த்தா கூட பத்தாது போல. நிறைய ஷோஸ் பார்த்தா கூட அந்த வைப் எண்ட் ஆகாது. நிறைய செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா லாக் ஆகிற மாதிரி இருக்கு. இல்ல லாக் ஆகல ப்ரோ. படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் அந்த ஸ்டோரி ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாமே காட்டலாம். மேபி அப்படி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஃபாஸ்டா இருந்தது. டைம் போனது தெரியல. சூப்பரா இருந்தது. கனிமா சாங் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து சிங்கிள் ஷாட் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அது சூப்பரா இருக்கு. சாங்கும் இருக்கு, பேசுற சீனும் ஒரே டைம்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்ரேயா மேம் சூர்யா சார் ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு படம் நடிக்க வேண்டியது, ஆனா பாட்டு பண்ணி சூப்பரா இருக்காங்க. ஸ்ரேயா மேம் சூர்யா சார் பாட்டு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கேமியோ வந்து எதுவுமே கேமியோ ஸ்ரேயா மேம் தான் டான்ஸ் ஆடி இருக்காங்க ஒரு பாட்டுக்கு. லவ் டிடாக்ஸ் அவங்க தான் கேமியோ. அவங்களும் பெரிய ஹீரோயின் தானே. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. அவங்க ஒருத்தர் நல்லாவே ஏன் ப்ரோ நெகட்டிவாவே கேக்குறீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். சூர்யா சார் யார் வேணா பார்க்கலாம் ப்ரோ. ஏன் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஃபேன் இல்லையா? அவர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்கன்றாங்களே, ஃபேன் கிடையாதா? நீங்களாம் லவ் படம்னு சொன்னா பார்க்க மாட்டீங்களா? இல்லை ஃபேமிலி படம் பார்க்க மாட்டீங்களா? அப்படி கிடையாது. படம் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், நெகட்டிவ் சொல்றவங்களை வந்து டைட்டில் கார்டுல போடாம நல்லா இருக்குன்னு சொல்றதையும் போட்டீங்கன்னா, இப்போ நீங்க மீடியாக்காக தானே கேட்குறீங்க, அதுக்கு கரெக்டா நல்லது சொல்றவங்களை போட்டீங்கன்னா படம் வாய்ப்பு இருக்கு. நீங்க அனிமல் படத்தை விட வைலன்ஸ் இதுல கம்பேர் பண்ண 0 தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நீங்க இதுக்கும் சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். வைலன்ஸ்னா அதுதான். இதுல வைலன்ஸ்லாம் இல்ல. சண்டை கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படிதானே இருக்கும். நான் பார்த்தது இல்ல. பார்த்துட்டு நீங்க கேக்குறீங்க. எனக்கு தெரியல. பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. இல்ல படம் பார்க்கலையா அப்போ நீங்க? எனக்கு தெரியல. படம் வந்து வைலன்ஸாலாம் இல்ல, ஃபைட் சீன்ஸ் தான் ப்ரோ இருக்கு. வைலன்ஸ்லாம் இல்ல படத்துல. வைலன்ஸ் பண்றதுக்கு அவரனா யாரோ அப்படிலாம் கிடையாது. ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கு. லவ் இருக்கு. லவ்லாம் கேட்க மாட்டீங்க, எமோஷன்ஸ் கேட்க மாட்டீங்க. எங்களுக்கு வந்து ஃபைட் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சூர்யா சார் ஃபைட் பண்றது அது பிடிச்சிருந்து. விது சார் ஜோஷி சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஜோஷி சாரோட ஆக்டிங். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூஜை மேம் டப்பிங்கும் நல்லா இருக்கு. இனிமேல் எல்லா படத்துக்கும் அவங்களே பண்ணலாம் போல. நல்லா இருக்கு.
பூஜா ஹெட்ஸ் வந்து ரீசெண்டா எந்த படம் நடிச்சாலும் அந்த படம் வந்து ஃபிளாப் ஆகும். இந்த படம் தப்பிச்சிடலாம். சார் பூஜா டீம் மேம் நான் எதுவுமே பார்க்கல சார். சூர்யா கூட நடிச்சிருக்காங்கன்ட்டு தான் நான் அவங்கள ஃபாலோவே பண்றேன். அவ்வளவுதான். மற்றபடி கார்த்திக் சுப்ராஜ் படமே நான் அதுக்காக தான் ஃபாலோ பண்றேன். அப்டேட் கொடுப்பார்ல ஏதாவது சூர்யா சாருக்குன்ட்டு தான். சூப்பரான ஒரு ட்விஸ்ட்லாம் இருக்கும். அந்த ட்விஸ்ட்லாம் இந்த படத்துல சார் நான் கார்த்திக் சுப்ராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இந்த படத்துக்காக தான் தெரியும். நான் பீஸா படம் மட்டும் தான் பார்த்திருக்கேன். அதுவுமே இவர் தான் எடுத்தாரு. நீங்க எங்க அண்ணன் இப்பதான் சொன்னாங்க ஒரு 5 days முன்னாடி ஆடியோ லான்ச். அப்பதான் தெரியும் சூப்பரா இருக்கு. எனக்குன்னா இவ்வளவு படம் இவர் எடுத்திருக்காரு, நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு, இப்ப பார்க்கலாமே இவர் படம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களே ஆடியன்ஸ் சொல்றீங்க வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்காதீங்க. எப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஒதுக்குற மாதிரி சூர்யா சாரை மட்டும் ஒதுக்குறது மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணாம எல்லாருமே பார்க்கலாம். வேஸ்ட் எல்லாம் கிடையாது. படம் சூப்பரா இருக்கு. ஃபாஸ்டா இருக்கு படம். எங்கேயுமே லேக்லாம் இல்ல. ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ப்ரோ எனக்கு கிடைச்சா சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ இல்ல கண்கோல அப்படி பேசினா இப்போ வந்து பேச சொல்லுங்க ப்ரோ. முடிஞ்சா படத்தை போய் பார்க்க சொல்லுங்க. படம் எப்படி இருக்குன்னு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் மிரண்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கு படம் இந்த வாட்டி. ப்ரோ டேரக்டரோட சூர்யா ஆக்டிங் தான் ப்ரோ அங்க மெயின். சூர்யா ஆக்டிங் அப்படியே டாமினன்ஸா இருக்கு. அப்படியே ஃபுல்லா இது லவ் படமே இல்ல ப்ரோ. ஃபுல்லா வயலன்ஸ் தான். படம் தான் பயங்கரமா இருக்கு படம். நீங்க போய் நேர்ல பாருங்க கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ப்ரோ உள்ள வீடியோ கால்லாம் பண்றாங்க ப்ரோ. சூர்யா கூட வீடியோ கால் பேசிட்டு வரோம் ப்ரோ. பயங்கரமா இருக்கு படம். நீங்க போய் பாருங்க. தியேட்டர் எல்லாம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். தியேட்டர்ல பாருங்க பயங்கரமா இருக்கும். செம்ம விச்சுவல்ஸோட இருக்கு. இதோ வந்துட்டு இருக்க டேரக்டர் தான் எனக்கு வந்துட்டு இருக்க பாருங்க. பக்காவா இருக்கு படம். இந்தாட்டி மிஸ்ஸே ஆகாது. அடுத்த படம் இது ஆர்ஜே பாலாஜி கூட அவ்வளவுதான். அது அடுத்த இதை இட்டு இது கன்ஃபார்ம் இட்டு ப்ரோ. பிளாக் பஸ்டர் யார் வேணா கூப்பிட்டுவாங்க. இந்தாட்டி நம்ம நின்று பேசுறோம். ஒண்ணுமே இதுக்கப்புறம் எவனாவது ஃபார்ம் அவுட் சூர்யா அப்படின்னு சொன்னா எவனா இருந்தாலும் அடிக்கிறோம். இந்த வாட்டி தான். இனிமேட்டு எவனும் வரக்கூடாது. எவ்வளவு வாயை மூடிட்டு போகணும் ப்ரோ. நீங்க போய் படத்தை பாருங்க. எல்லாம் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சூர்யா சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இதான். கார்த்திக் ப்ரோ வேற லெவலில் பண்ணியிருக்காங்க படத்தை. செம்மையா இருக்கு ப்ரோ படம்.